தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கரெக்டா சித்தார்த்து தாலி கட்ட போற நேரத்துல நம்ம இளமதியும் நளினியும் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. உடனே யாருமா நீ எதுக்காகமா கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு அமைச்சர் கேட்க, இளமதி வந்து ஐயா என்னைய உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு தான் நளினி. பரமனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க கலாமா வீட்டுக்கு அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்துச்சு, கட்டு போடுறதுக்காக. அந்த பொண்ணை இந்த சித்தார்த்து ஏமாத்தி இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு நடந்த எல்லா உண்மையுமே நம்ம இளமதி சொல்லிடுறாங்க. உடனே கலா அங்கிருந்து இறங்கி வந்து இவ என் மேல இருக்கிற கோவத்துல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம பரம இளமதி சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராப்புல. அது மட்டும் இல்ல, இந்த சித்தார்த்து இவங்க 2 பேத்தையும் கொல்றதுக்கு செங்கல் சூளையில தூக்கிட்டு போய் வச்சு நெருப்பு வைக்க பார்த்தான். நான் தான் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பரமன் சொல்றதுனால நம்ம அமைச்சர் இருந்துகிட்டு என்ன கலா பரமனே இவ்வளவு விஷயத்த சொல்றான் அப்படின்னு உடனே வேற வழியே இல்ல. இப்ப அங்க இருந்து சித்தார்த்து இறங்கி வந்து இல்ல இல்ல இவ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா கலா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப நாம வந்து சித்தார்த்துக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம அரசியல் எதிர்காலமே காலி, நமக்கு அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா ராஸ்கல் இப்படிலாம் நீ பண்ணுவியா அப்படின்னு எதுவுமே இப்பதான் தெரியாத மாதிரி இப்பதான் எல்லாம் தெரியுற மாதிரி இந்த கலா சித்தார்த்தை போட்டு அடி அடின்னு அடிக்குது. அதுக்கப்புறம் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இவனெல்லாம் அப்படின்னு இளமதி சொல்லும் பொழுது அமைச்சர் இருந்துகிட்டு இப்ப போலீஸ்க்கெல்லாம் போனா இந்த பொண்ணோட மானந்தாமா போவோம், 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம எதுவும் சொல்ல வேணாம், இந்த முடிவை நளினி கையிலேயே விட்டுருவோம் அப்படின்னு உடனே நளினியும் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் என்ன சித்தார்த்துக்கும் நளினிக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இவங்க 2 பேரும் நளினிய வீட்டுல ஒழுங்கா வச்சு வாழுவாங்களா வாழ மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு உடனே அமைச்சர் இருந்துகிட்டு கலா நான் தான் சொல்றேன்ல இந்த பொண்ணு வீட்டுல நல்லபடியா வாழணும் அப்படின்னு வேற சொல்லிடுறாப்புல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம கலா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. இளமதி பரம எல்லாமே அதே கார்ல தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப போற வழியில ஒரு கோயில் வருது. கோயில் வந்த உடனே இளமதி நிப்பாட்ட சொல்றாங்க. நிப்பாட்டிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு போலாம், கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சாமி கும்பிட கூட்டிக்கிட்டு வராங்க. அப்ப அங்க ஒரு ஐயரு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த கோயில்ல சுமங்கலி பூஜை நடக்குது, அதுக்கு 7 ஜோடி வேணும் அப்படின்னு யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பரமன் கேட்டுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன அந்த சுமங்கலி பூஜையில பரமனும் இளமதியும் கலந்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளானை போட போறாப்புல. ஸோ இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.